நம்ம இப்போது மேங்கோ புட்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2 பழுத்த மாம்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாம்பழத்தை நான் சேர்த்துட்டு இது கூடயே ஒரு 1/2 கப் சர்க்கரை, ஆல்ரெடி மாம்பழமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ஸோ நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் மட்டும் சால்ட், இதை போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பியூரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன், நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். அந்த பாலை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா இப்போது ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ அடுத்தது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப்பு பால் ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துகிட்டு நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணல, ஃப்ளேம் ஆன் பண்ணல. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மேங்கோ மிக்ஸ்சரை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டுட்டு இப்போ நான் ஃப்ளேம் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கண்டினியூஸாக கலந்துக்கிட்டே இருங்க. இது வந்து நல்லா குக் ஆகி வரட்டும், பபிள்ஸ் வர ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஹீட் ஆகி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில், பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறது இல்லையா, அப்போது லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸு பாலோடு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு கையில் கலந்துக்கிட்டே இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இதை சேர்த்தியாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ணுங்கள், விடாமல் கலக்கணும். இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கலக்குங்க. நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், ஒரு நல்ல 3 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் வரும், கட்டி விழுகாமல். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது, தெரியுது இல்லையா? உங்களுக்கு நான் டெக்ஸ்சர் காட்டுறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த டெக்ஸ்சரில் இருக்கும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஹாஃப் லெமனை அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுறேன். இது எதுக்கு அப்படின்னா ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கரெக்டாக ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய மேங்கோ புட்டிங்கான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி மோல்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனில் இருக்க ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்திருக்கேன். இல்லை உங்ககிட்ட மோல்டு இருந்தாலும் ஓகே, மோல்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துகிட்டு இதில் லைட்டாக நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டுட்டு இதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கோங்க. சூப்பராக இந்த மோல்டை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். அதாவது 2 to 3 hours இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான மேங்கோ புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது மேலே சாப் பண்ண மேங்கோ இருக்கு இல்லையா, அதை போட்டு சூப்பராக சில்லுன்னு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.